ஸோ வணக்கம் சகோதர வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஸ்டைலிஷாகவும் அதே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிற 5 ஃப்ளிக்கப் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. கூட பெல் அமுத்திட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக் லிஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா தி ஜ்லாட்டான் ஃப்ளிக்கப். இந்த ஃப்ளிக்கப் ஜ்லாட்டான் இப்ராஹிமோவிச் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இன்வைட் பண்ணது. ஸோ அவரோட நேம்லேயே வச்ச பேர் தான் இந்த ஜ்லாட்டான் ஃப்ளிக். உங்கள் டோவை பால் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலை கீழே ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே காலை பின்னாடி கொண்டு போங்க. ரெண்டுமே ஒரே லைனில் கொண்டு போகக்கூடாது. கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி கொண்டு போனால் தான் பின்னாடி வரும்போது உங்கள் காலில் பட்டு மேலே பாப்பாகும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பால் இல்லாமல் நான் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டான மோஷன் லெக்குக்கு வரும். ஸோ இதேமாதிரி நீங்கள் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ட்ரிக்கோட ஈஸினஸ் எவ்வளோன்னு தெரியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிறது த பாப். ஸோ இந்த பாப் பண்ணும்போது நீங்கள் காலை பால் நடுவில் இருந்து 2 சைடு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 காலையும் உள்ளே கொண்டு வரும்போது பால் ஒரே பாயிண்டில் உங்கள் டோஸ் மீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது பால் கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பாப் ஆகிற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக முட்டியை பெண்ட் பண்ணி ஸ்குவாட் பண்ணிவிட்டு அப்புறம் புஷ் பண்ணி நீங்கள் பின்னாடி வரணும். அப்போ தான் பால் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பாப் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் இருக்க ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஹீல் டேப் ஃப்ளிக்கப். பால் 2 காலை நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராங் ஃபுட்டோட காலை மேலே தூக்கி பாலை இப்படி ஏரில் ஸ்பின் பண்ண விடுங்க. ஸ்பின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டேப்லேயே நீங்கள் கீழே பவுன்ஸ் பண்ணணும் பாலை கீழே வச்சு. இப்படி கீழே இன்னொரு டேப் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா பாலோட பவுன்ஸ் கிடைக்காது. பால் வேறு எங்கேயாவது உருண்டு போயிடும். ஸோ மேலே தூக்கிட்டு கீழே பவுன்ஸ் ஆகாமே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிங்கன்னா மேலே பால் வரும். இன்னொரு காலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கீழே டேப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வர பாலை அப்படியே விட்டுருவாங்க. பாலை ஸ்ட்ரைட்டாக வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வர பாலை ஹீலெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சைடில் அடிச்சிட்டிங்கன்னா லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்கிறது ஸ்லாப். ஸோ ஸ்லாப் நீங்கள் ஆல்ரெடி டுட்டோரியல் பார்த்துருப்பீங்க. ஐ கார்ட்ஸ் அது அந்த ட்ரிக்ஸ்க்கு நான் மேலே கொடுத்துருப்பேன். ஸோ உங்கள் வீக் ஃபுட்டை பாலுக்கு இன்னொரு சைடு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்ட்ராங் ஃபுட்டை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு 2 ஒட்டுக்காக வச்சு மேலே ஸ்லாப் பண்ணி தூக்குற மாதிரி காலை கொட்டுவாங்க. இப்படி பண்ணும்போது பால் உங்களுக்கு ஸ்பின் ஆகிட்டே ஸ்ட்ரைட்டாக மேலே பாப் ஆகும். இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஷூலேஸ் பகுதியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பால் பாப் ஆகும். பாப்பான பால் உங்களோட எந்த ஃபுட்டில் வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா த ஸ்கூப். இந்த ஸ்கூப் நீங்கள் பாலை ஈஸியாக லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணி ஃப்ளிக் மாதிரி காட்டிக்கலாம். உங்கள் காலோட டோ பகுதியை பாலை கீழே கொண்டு அப்படியே மேலே அப்படி தூக்கி ஹோல்ட் பண்ணிக்கணும். இது பண்ணும்போது பால் நிறைய வாட்டி முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம் கைஸ். இது ஜ்லாட்டான் ஃப்ளிக்கப். டோ பால் மேலே வச்சுட்டு பின்னாடி தள்ளி பால் ஸ்ட்ரைட்டாக பாப் பண்ணி இன்னொரு காலை கண்ட்ரோல் பண்ணணும். செகண்ட் ட்ரிக் நம்ம பார்த்தது த ஹீல் டேப் ஃப்ளிக்கப். பால் 2 கால் நள்ளி வச்சுக்கோங்க. ஹீலால் மேலே தூக்கி அது ஹீலால் டேப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் ஃப்ளிக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்குவீஸ்.
இந்த ஸ்குவீஸ் பண்ணும்போது பாலுக்கு நடுவில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 கால் வச்சுக்கோங்க. டோஸ் ஒட்டுற கொண்டு வரும்போது பாலில் பட்டு பால் தானாகவே மேலே பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப். அவரோட வீக் ஃபுட்டை வந்து பாலுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு ஸ்ட்ராங் ஃபுட்டை அதுக்கு இன்னொரு பக்கம் கொண்டு போய் 2 ஒட்டுக்கா கொண்டு வந்து ஷூலேஸ் பகுதி வச்சு ஸ்ட்ரைட்டாக பாலை வந்து மேலே தூக்குறது தான் ஸ்லாப். கடைசி நம்ம லிஸ்ட்டில் என்ன பார்த்தோன்னா இந்த ஸ்கூப். இந்த ஸ்கூப் ஃப்ளிக்கப் பண்ணும்போது உங்களோட டோ வந்து பால் கீழே கொண்டு போய் அப்படியே தூக்கி காலில் வந்து பிடிச்சிக்கமே பார்த்துக்கோங்க, இல்லைனா இப்படி டேப் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஃப்ளிக்கப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நினைக்கிறேன். ஸோ இந்த 5 ஃப்ளிக்கப்ஸ் உங்களால் பண்ண முடியும்னா கீழே கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பஷாம் பாய் சைனிங் ஆஃப். பீஸ்.